வாராகி மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா அம்சா, வயது 39 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜர் நாயுடு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 12வது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு ஜூஸ் கடை வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 40,000 வரையும் வருமானம் வருதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காமல் சில கருத்து காரணமாக பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடம் எல்லாமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு 30 சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லை, தனக்கு குழந்தைங்களும் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா கூட தான் இப்போ இருக்கிறதாகவும் அவங்க அப்பாவோடு சேர்ந்து இந்த ஜூஸ் கடை வச்சு நடத்துகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடம் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா கோமதி, வயது 43 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் செட்டியார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசி, அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு பேக்கரி வச்சு நடத்துகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மாத வருமானம் பார்த்திங்கன்னா 1லேருந்து ஒரு 1.5 லட்சம் வரையும் மாதம் வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் மேரேஜ் பண்ணி ஒரு 2 வருஷத்துல கணவர் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் இப்படியே இருந்துடலான்னு பார்த்தாலும் வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப கம்பல் பண்ணுறதால மறு திருமணத்துக்கு சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. லைஃப் லாங் நமக்குன்னு ஒருத்தவங்க தேவை அப்படின்ட்டு மறு திருமணத்துக்கும் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடம் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கோல்டுன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு 80லேருந்து ஒரு 100 சவரனுக்கு மேலே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் காடும் இப்போ ஒரு 10-15 ஏக்கர் காடும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா பன்ருட்டியில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.